இங்கேருந்து காலையில் நம்ம வண்டி எடுத்தோங்க. இங்கேருந்து வண்டி எடுத்து இந்த லைன் எடுத்து முடிச்சாச்சு. இங்கேருந்து இப்படி மேலே ஏறிட்டு இந்த தென்னை மரத்துல இப்படி நம்ம லைனாக எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கேருந்து ஒரு கட்டிங் ஒன்று இருக்குது ரைட் சைடில். அந்த கட்டிங் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா அங்கே வந்து இறங்குறதுக்கு இடம் இல்லை, ஒரு 10 அடி கிட்ட ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சு இங்கே ஹைட்டு கம்மியாக இருக்க சொல்லிட்டு இங்கே தான் இறங்கலான்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குதுங்க, ரொம்ப சூடாக இருக்குது. வண்டியில் ஃபேன் இருக்குது, பட் ஆனால் அதையும் போட முடியாது, ஏன்னா வண்டி ஓவராக ஹீட் ஆகுது. ஸோ ஃபேனை போட்டோம்னா அந்த ஃபேனு காற்று தான் இழுத்து கொடுக்கும், அது இன்னும் 2 ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபேனும் போட முடியாது. வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வண்டி பாட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ ஃபோனும் பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா ரெண்டுமே இல்லை, தனியாக இருந்தோம்னா நமக்கு போர் அடிக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தாங்க கீழே இறங்க போகிறோம். ஏன்னா அங்கேருந்து மேலே கீழே இறங்க முடியல, ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து கீழே இறங்க முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். சரிங்க, இப்போ வந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஆழம் இருக்குங்க. மேலேருந்து ஒரு ஸ்டெப்பு 6 அடி ஹைட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் வந்து தான் இப்போ நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ இறங்கிட்டு எடுக்கிறேன், ஏன்னா வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஸோ அதனால் தனியாக தான் இறங்கி ஆகணும். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நான் காட்டுறேங்க. மேலேருந்து கீழே இறக்கியாச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இங்கிறது ஒரு 6 அடி ஹைட் இருக்கும். அங்கேருந்து கீழே இறக்கிட்டு அந்த லெவலில் வந்து இந்த டேம்ப் வந்து நம்ம எடுத்து போயிட்டு இந்த ஸ்டெப்பு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கட்டிங் பார்ப்போங்க, இது வந்து ஒரு கடி கடிச்சுன்னா 4 மணி நேரத்தில் உயிர் போயிடும். இதுவே ஒரு 3 அடி இல்லை 4 அடி நீச்சி இருக்குது. இது இன்னும் குட்டியெல்லாம் கிடையாது, இது வந்து ரொம்ப பெருசு. இது இன்னும் பாதுகாப்பு சின்ன சின்ன பாம்புங்க, மாதிரி ஆபத்தான பாம்புங்கள்லாம் இருக்கிற இடத்துல தாங்க நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதோட பேர் வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கட்டன் அப்படி சொல்லிட்டு அதோட பேர்.
இந்த மாதிரி ஆபத்தான பாம்புங்களாக இருக்கிற இடத்துல தாங்க நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். இன்னையோட 3வது நாளாக வேலை செஞ்சுட்ருக்கேன். அந்த பாம்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெள்ளிக்கட்டன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் அதோட பேர் வந்து என்னென்னு எனக்கு தெரியாது. நான் வந்து வெளியே வந்துட்டேன். நான் வேலை வந்து நிறுத்தியாச்சு. இன்றைக்கி 5 மணி வேலை நிறுத்தியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு தான் வேலை. சரிங்களா?